2ஆம் தேதி வெளியாக போகும் பிரம்மாண்டமான படம் இரண்டாம் உலகம் படத்தின் குழுவினர் உங்கள் முன் இருக்கிறார்கள். இப்படத்தின் பயணத்தை பற்றி அவர்கள் தங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். முதலில் இயக்குனர் செல்வராமன் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். Good afternoon. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இரண்டாம் உலகம் கிட்டத்தட்ட 1.5 years ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இட்ஸ் a big film. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூசர் பிவிபி அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டான படம் வந்து ஒரு குறை இல்லாமல் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சு, சிஜியும் சரி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சரி, வெரி ஹை குவாலிட்டி, வெரி ஹை எக்ஸ்பெக்டேஷன், வெரி ஹை அவுட்புட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே செல்வா சார் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்வமாக இருந்தது என்னன்னா, இந்த படம் எப்படி இவர் வந்து ஃபிலிமில் கன்வெர்ட் பண்ண போறாருன்ற ஒரு மெயினான தாட் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ், ஆஸ் அன் ஆக்டரோட ஆஸ் அன் ஆடியன்ஸ் இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இப்போ கூட நான் இன்னும் ஃபைனல் அவுட்புட் இன்னும் பார்க்கல. ஐ திங்க் another 2-3 days ராம்ஜி சார் கம்ப்ளீட் ஒர்க் முடிச்ச உடனே தான் இந்த படம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ பெரிய ஆர்வமாக இருக்கு. ஏன்னா இது எப்படி ஸ்க்ரீனில் இவர் கன்வெர்ட் பண்ண முடியுமா முடியாதா, இல்லைன்னா எப்படி இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எப்படி நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இல்லாமல் பண்ண முடியுமா, நிறைய டவுட் இருந்தது ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே. பட் அந்த டவுட்டெல்லாம் இப்போ எனக்கு கிடையாது. ஏன்னா இட்ஸ் கம் அவுட் ஃபேண்டாஸ்டிக். ஒரு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமாக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த படத்துக்காக நிறைய பேர் நிறைய விதத்தில் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆல் த டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் சங்கர், அவர் லைன் ப்ரொடியூசர், அப்புறம் ஜார்ஜியாவில் இருக்கிற நிறைய க்ரூ மெம்பர்ஸ், அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ். ஸோ இட்ஸ் ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனோம்னா மேக்ஸிமம் 25-30 டேஸில் ஒரு ஷெட்யூல் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஒரு 90 days வந்து நாங்கள் வந்து ஜார்ஜியாவில் ஆஸ் எ ஃபேமிலியாக நாங்கள் வந்து ஷூட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 25 டேஸுக்கு அப்புறம் வில் வாண்ட் டு கம் பேக் டு இந்தியா. பட் அதெல்லாம் இல்லாமல் எப்படியாவது இந்த ஒர்க் முடிக்கணும். பட் அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருந்தும் வேற ஊருக்கு போய் அந்த லாங்குவேஜ், அந்த ஃபுட்டு ஒன்றுமே செட் ஆகாமல் கூட யாருமே எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இந்த ஒர்க் அவ்வளோ சூப்பராக முடிச்சுட்டு வந்திருக்கோம். வெரி ஹாப்பி. என்னோட கெரியரில் இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். கண்டிப்பாக செல்வராமன் சார் வந்து இந்த படம் யாரை வச்சு வேணால் பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் ஒன்று இந்த பட்ஜெட்டுக்குன்னா இன்னொரு பெரிய ஹீரோடாக தான் போயிருக்கணும். பட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி 22nd படம் ரிலீஸ் ஆன அப்புறம் நீங்களாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நிறைய பேர் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்னென்னா, நான் அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இனிஷியல் டிஸ்கஷனில் வந்து ஒரு 4-5 ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது கன்வெர்ட் பண்ண முடியாது, இது ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து நம்ம நாவலாக படித்து சந்தோஷப்படலாமே தவிர ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இம்பாசிபிள் அப்படின்னாங்க. வந்து ஐ டுக் இட் அஸ் எ சேலஞ்ச். சரி ஓகே பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து ப்ரொடியூசர் டிவி அவர்கள் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எங்களுக்கு. அட் சேம் டைம் போத் மை ஆக்டர்ஸ் ஆர்யா, அனுஷ்கா அவங்களும் வந்து ஒரு பில்லர்ஸாக இருந்திருக்காங்க. தனியாக ஒருத்தரால் ஒன்றும் போய் பண்ணிட முடியாது. வந்து இதெல்லாமே வந்து ஒரு எஃபர்ட் தான், ஜஸ்ட் டு என்டர்டைன் யூ அந்த ஆடியன்ஸ். ஐ திங்க் கம்மிங் 22nd உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். Script narrate பண்ணும்போது it was a script which definitely not only me, any actor also in the script பண்ணா they would have been very eager for sure. And
it's a beautiful script, different, the whole thing, script tagline is how far will you go for love, and so the whole, எல்லாரும் பேசும்போது from a child to an old person love பத்தி பேசும்போது we have all each one of us ஒரு concept இருக்கும், and so he's put all those things in the script, and it's very beautifully taken, and so and the emotions and the feelings back up பண்ணதுக்கு we have very beautiful visuals. So definitely the film பார்க்கும்போது it's going to touch. It's not only about romance, not only about emotions, it's also a visual treat, and எல்லாரும் from cinematographer Ramji Garu, or producers, from the music, graphics, எல்லாரும் it's a team spirit definitely. It's எல்லாரும் ரொம்ப hard work பண்ணி they've come out with this product, and not only as an artist worked in the film, not as just I've worked in it. I'm looking forward for this. Definitely a film very close to my heart, and surely audience 26 parts up from, I'm sure each one of you are going to really like the movie, and I want to thank Selvagar and PVP for making me a part of this, because I would have definitely missed out on a very beautiful project. அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. இது கேள்வி நேரம். யார் கேள்வி கேட்கணுமோ அவங்கள கேட்கலாம். இரண்டாம் உலகம் இன்னொரு உலகம், இன்னொரு உலகம். இரண்டாம் உலகம் அப்படின்னா அதுக்கு வந்து நான் பேரலல் வேர்ல்டு மாதிரி இன்னொரு உலகம். ஏன்னா இன்னைக்கும் வந்து சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க வந்து நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்கே மட்டும் இல்லை, பல்லாறு இடத்துல நம்மளுடைய இதை வந்து கண்டுபிடிக்க முடியுதுன்னு சயின்டிஸ்ட் கூட நம்புறாங்க. நிறைய உலகங்கள் இருக்கு. நம்ம அந்த அந்த விண்வெளியில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு 1% 2% தான் இருக்கும். பாக்கியெல்லாம் நம்மளால இன்னும் என்னன்னே தெரியாத அதெல்லாம் ஒரு கற்பனை கதை தான் இன்னொரு உலகம். இந்த கிரகவாசி எல்லாம் இந்த இன்னொரு உலகம்னு தானே சொன்னேன் தவிர இன்னொரு பிளானெட்னு சொன்னாதான் அது கிரகம்னா தான் அது வேற இதுவா இருக்கும். உலகம்னா இன்னொரு உலகம் தான். ஆரியா ஆனா வர ரெண்டு பேரும் அதே தான் வராங்க, அப்படியே தான் வராங்க வந்து. மற்றபடி நீங்க அந்த மாதிரி இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு கிரகம்ன்றது வேற, அது வேற, பிளானட்ன்றது வேற, இன்னொரு உலகம்ன்றது வேற. இன்னொரு உலகத்திலேயே இவங்களே தான் இருப்பாங்க. கேட்கல சார். அவர்களுடைய குணாதிசயங்கள் எந்த வகையில் இருக்கும், எப்படி பிரித்து காட்டுறீங்க? ஏன்னா ப்ரொடியூசர்கள் வந்து அது கஷ்டப்படுவோம், இந்த படம் எடுத்தால் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால சொல்கிறேன். இன்னொரு உலகத்தோட குணாதிசயங்கள் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் வந்து இப்போ அதான் திருப்பி நான் சொன்னேன், சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னை வந்து நீங்கள் விண்வெளியிலிருந்து இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய கோஆர்டினேட்ஸ் போட்டிங்கன்னா நான் இந்த ஹோட்டலில் இங்கே உட்காந்துருக்கணும். பட் நான் இங்கே மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் வந்து பல்லாயிரம் இடத்துல செதறி கிடக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நான் இங்கே மட்டும் இல்லை, வேற எங்கேயும் இருக்கேன் அப்படின்னு கூட இருக்கு. மேபி அங்கே நான் இயக்குனர்களாக இருக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு வழிபோக்கனாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ குணாதிசயங்கள்ன்றது வந்து ரொம்ப வேறுபடுத்தி காமிக்க எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஃபேண்டசி. ஒரு இடத்துல அனுஷ்கா வந்து எனக்கு சிஸ்டர் மாதிரி ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஸ்டூடியோஸ் சொல்ல சொன்னீங்க. எப்படி கேர் எடுத்தாங்க, எப்படி அவங்க சிஸ்டர்னு சொல்ல மனசு? சிஸ்டர் வயசுல மூத்தவன் தானே, இதுல என்ன இருக்கு? அங்க மட்டும்தான் பாத்தீங்களா? ரொம்ப பேக்வர்டா இருக்கிறீங்க. பொதுவா வந்து வெளியே பார்க்கறது வந்து இட்ஸ் நார்மல் திங். அதில் வந்து நான் வந்து
ஹிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது. ஸோ என்னை வந்து நீங்கள் பார்க்கலாம் அங்கே பார்க்கலாம். ஸோ இட்ஸ் நாட் a thing. Chemistry is only movies enga. When you talk about chemistry or a script eppadi irukko, dialogues work ana, and that timing work ana, then you call it a chemistry. What you call outside is a relationship. You have a friendship, you know, that's different. So you can't mix both of it. அனுஷ்கா, ஹைதராபாத் பிரியாணிக்கு அப்புறம் ஆர்யா வீட்டு பிரியாணி ஃபேமஸ்மாங்க. உங்களுக்கு பிரியாணி ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா வீட்டில் கூப்பிட்டு? ஹைதராபாத் பிரியாணி மாதிரி சென்னையில் ஆர்யா வீட்டு பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ்னு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு டாக். I also heard again because Eid after I was not in Chennai. I was in Hyderabad shooting, so I missed the biryani. So definitely next time, next Eid. Thanks. செகண்ட் டெஃபினட்டாக ஆகுங்க. ஏன்னா நான் இயக்குனராக மட்டும்தான் எனக்கு தெரியும், அந்த சைடு தெரியாது. அங்கே we are all in post production. எங்கள் சைட்லேருந்து டெஃபினட்டாக 22 ரிலீஸ் ஆகும். டேரக்டர் சார், உங்களோட படங்கள் காதல் கொண்டேன், மயக்கம் என்ன, 1001 இந்த மாதிரி படம்லாம் நீங்களும் கஷ்டப்படுறீங்க, ஆர்டிஸ்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்டைல் படங்களே நிறைய எடுக்கீங்க? சரி, வேற என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்க. கஷ்டப்படுத்தி என்ன இருக்கு, கஷ்டப்படுத்தாம என்ன இருக்கு? இது என்ன படமா இருந்தாலும் எது நீங்க இப்போ வெறுமா இந்த ரூம்லயே ஃபுல் கதை நடக்கிறதா இருந்தா கூட நீங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதுவுமே கஷ்டப்படாம கிடைக்காது. அதனால நானும் கஷ்டம்னு எந்த ஒரு வேலையை நீங்க கஷ்டம்ட்டீங்கன்னா அப்புறம் அது வேலையே கிடையாது. நீங்க அதை பண்ணி அர்த்தமே கிடையாது. அதை பண்றதே வேஸ்ட். அந்த வேலைக்கு நீங்க வந்துடக்கூடாது. அந்த வேலை கஷ்டமா இருக்கக்கூடாது. He tries to extract your best. That's why அவங்க films பார்த்தா always end of the day the critics எல்லாரும் they look at you and say எவ்வளவு நல்லா perform பண்ணிருக்கீங்க, and they tell to extract that and to extract what the script requires. Sometimes you need to for certain things tune in பண்ணனும். You have to do that. And shooting பண்ணும்போது we shot in such difficult terrains also, so we've never ever had any kind of exertion. இப்போ இப்படியே பண்ணணும், இப்படியே குதிக்கணும், இப்படியோ இது பண்ணணும். He's never stressed on that. We feel like that or extra effort பண்ணணும். When he's doing a dialogue delivery and all, when he's putting so much of interest, we feel even நாங்க பண்ண also it will maybe give that extra mileage. That is what it is. செல்வா, படங்களுக்கு வந்து இப்போ பொதுவாக கமர்ஷியல் நீட்ஸ் எதுன்னு நினைக்கிறீங்க?